வந்து காலை உணவு அப்படின்னு சொன்னா புரதச்சத்து மிக அதிகமா இருக்கிற 2 முட்டை இல்ல ஒரு பன்னீர், இல்ல நான் வந்து முட்டை சாப்பிட மாட்டேன் சார், சரி சோயா எடுத்துக்கோ, நல்ல சுண்டல் எடுத்துக்கோங்க. காலை உணவு நிறைய புரதம் இருக்கணும். நம்ம பாடி ஏத்த மாதிரி ஒரு 50 கிலோ இருக்கணும்னா 50 கிராம் புரோட்டீனா அட்லீஸ்ட் ஒரு 25 கிராம் காலையில சாப்பிடணும். நீங்க நாளையில இருந்து உங்க தட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுல ரொம்ப பெரிய கால்குலேஷன்லாம் கம்ப்யூட்டர் வச்சுலாம் போடணும் அவசியமே இல்ல. அரிசினா 5-7%, உளுந்து பயிறுனா 20-22%, இன்னும் கொஞ்சம் சோயா மாதிரி இருக்குன்னா 30%. நீங்க எவ்வளவு வைக்கிறீங்களோ வெயிட்ல அந்த வெயிட்ல 20% தான் புரதம் இருக்கும். 150 கிராம் சாப்பிட்டீங்கன்னா வரும் 20 கிராம் 25 கிராம் தான் புரதம் இருக்கும். இப்போ நம்ம யோசிக்கிறோம் அவ்வளவு புரதம் வேணும் என்றால் எதை தேடி சாப்பிடணும்? அப்ப கொஞ்சம் சோயா சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் பன்னீர் சாப்பிடலாம், ஒரு மீன் துண்டை சாப்பிட்டுக் கொள்ளலாம், 2 முட்டையை சாப்பிட்டுக் கொள்வோம் அப்படின்னு யோசிக்கிறோம். காலை உணவு வீட்டில் நீங்கள் சாப்பிடுவதா இருந்தா ஒரு கப் சுண்டல், கொஞ்சம் பழத்துண்டு, கொஞ்சம் சோயா, கொஞ்சம் வந்து முட்டை அப்படி இருக்கணும். அப்படி ஒரு நாள் ஒருத்தர் சொல்றேன், உடனே ஸ்டேஜ்ல சொல்றேன், சார் கொஞ்சம் சுண்டல், கொஞ்சம் சோயா, கொஞ்சம் முட்டை, கொஞ்சம் பழச்சாறு, ஒரு ஆப்பிள் இதெல்லாம் வச்சு